இந்த மாதம் வாக்குத்தத்தம் என்ன? இனி வெட்கப்பட்டு போவதில்லை, இனி என் முகம் செத்து போவதில்லை என்று சொன்னார் அல்லவா? இனி சம்பவிப்பது என்னவென்றால், இந்த 6 மாதங்களில் சம்பவிப்பது என்னவென்றால், ஒரு சம்பவம் நடக்க போகுது. அதுக்கு ஒரு சம்பவம் நடக்க போகுது. பாருங்க, ஒரு பாத்தீங்கன்னா இந்த சிஐடி போலீஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு சம்பவம் நடக்கணும், அவங்க மொழி என்ன பண்ணுவாங்க, தெரிஞ்சு என்ன பண்ணுவாங்க, அப்ப சொல்லுவாங்க சேஃபா இருங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, என்ன பண்ணுவாங்க. அது போல நமக்கு இந்த 6 மாதங்கள் ஒரு சம்பவம் நடக்க போகிறது. தேவன் இனி வெட்கப்பட்டு போவதும் இல்லை, உன்னுடைய முகம் செத்து போவதும் இல்லை, இனி சம்பவிக்க போகிறது. கடந்த 6 மாதம் சம்பவித்ததெல்லாம் வேறு. இனி ஒரு நாட்களிலே படிக்கமா சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கும், ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடம், இந்த நதிக்கு எதை குறித்து பேசுகிறார்? நதியை குறித்து பேசுகிறார். எதை குறித்து பேசுகிறார்? நதி என்றால் யார்தான்? நீங்களும் நான் தான் நதி. யார்தான்? நீங்களும் நான் தான் நதி. மலையில் இருக்கிற பட்டணம் என்று சொன்னால் மலையை குறித்து பேசவில்லை, நம்மை குறித்து பேசுகிறார். நீங்கள் உப்பா இருக்கிற சொன்னால் உப்பை குறித்து பேசவில்லை, நம்மை உப்பை போல சுவையோடா இருக்கும்படியாக பேசுகிறார். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இப்படி சொன்னால் நம்மை கர்த்தர் அனைவருடைய இருக்க ஜனங்களை வெளிச்சத்தில் கொண்டு வரும்படியா பேசுகிறபடியினாலே இந்த நதி என்பது யாரை குறித்து பேசுகிறது? நதியை குறித்து அல்ல, உங்களையும் என்னையும் குறித்து சொல்லப்படுகிற காரியம்தான். சம்பவிப்பது என்னவென்றால், நீங்களும் நானும் யாராய் மாற அழைத்திருக்கிறார்? நதியாய் மாற அழைத்திருக்கிறார். அதுக்கு ஆமென் சொல்லுங்க. உங்களையும் என்னையும் அதற்கு எல்லாமே வேதத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே ஓமையா இருக்கு. அதுக்கு எதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு டைரக்டா சொல்ல மாட்டப்படுது. நம்மளால டைரக்டா தாக்கிடுவோம் இல்ல, என்ன பண்ண மாட்டாருங்க, டைரக்டா யாரும் என்ன பண்ண மாட்டாருங்க. தாவீது பாவம் செய்து விட்டார், டைரக்டா என்ன பண்ணுது, நாத்துல தாக்கல, என்ன பண்ணுது, ஒரு ஸ்டோரியை சொல்லி நான் பண்றோம், அப்படிதான் பண்ணுவாங்க. அது போல ஒரு சில காரியங்கள் எல்லாம் வேத வசனங்கள் மறைபொருளா இருக்கும். அதனால் நதியை குறித்து பேசவில்லை, யாரை குறித்து பேசுகிறார் இன்றைக்கு தேவன்? என்னையும் உங்களையும் குறித்து பேசுகிறார். என்ன பேசுகிறார்? படியுமா. இந்த நதி போகும் இடமெங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். இந்த நபர் போகின்ற இடமெல்லாம் ஆரோக்கியத்தான். அன்றைக்கு நதி நீங்கள் போகிற இடமெல்லாம் ஆரோக்கியம். ஆமென் சொல்லுங்க. நீங்க போற இடமெல்லாம் சந்தோஷம், நீங்க போற இடமெல்லாம் சமாதானம், நீங்க போகிற இடமெல்லாம் ஆறுதல். இதுதாங்க தேவனுடைய ஜனங்கள். தேவ ஜனங்கள் சொன்னால் ஒரு கிறிஸ்தவன் என்கிற அந்த ஒரு தோல்மை இருப்பதற்காகவா, ஒரு கிறிஸ்தவ மத ரீதியான தன்மை இருப்பதற்காகவா அல்ல. நதி என்றால் நீங்களும் நானும் தான். நான் எங்கெல்லாம் போகிறோனோ அங்கெல்லாம் என்ன நடக்குங்க? ஆரோக்கியம் என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீத புத்தகம் 46 வாசிங்க. ஒரு நதி உண்டு, அதி நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம். நான் நதியாக கடந்து போகும்போது என்னால் ஆரோக்கியம், என்னால் சமாதானம், என்னால் சந்தோஷம், என்னால் அடையிற்கு நிம்மதி வர வேண்டும் என்று சொன்னால் ஒரு நதி உண்டு. அது என்ன செய்கிறதா? உன்னதமானுடைய வாசஸ்தலத்தை சந்தோஷிப்பிக்கிறது. தேவ சமூகத்தில் வந்து தேவனை சந்தோஷிப்பிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. எதற்கு வருகிறோம்? என்னை சந்தோஷப்படுத்த அல்ல, தேவனை சந்தோஷப்படுத்த. உங்களை நாம் சந்தோஷப்படுத்த முடியாது, உங்களை தேவன் சந்தோஷப்படுத்த முடியாது அழைத்திருக்கிறார். ஒரு நதி உண்டு. நாம் எசேக்கியேல் பார்த்தோம் அல்லவா, நதி போகிற இடமெல்லாம். அந்த நதியாகிய ஒரு நபர் உண்டு. உங்கள் பெயரை அந்த இடத்துல வச்சுங்க. ஒரு நபர் உண்டு. யாராவது பேரை சொல்லுங்கள, நானே சொல்லிட்டீங்களா? யார் பேரை சொல்லலாம்? ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள், உன்னதமானவர் வாசம் செய்கிற ஸ்தலத்தை என்ன பண்ணுங்க. ஒரு நபர் உண்டு, காலையில் ஆராதிக்க வந்து விடுவார். ஒரு நபர் உண்டு, தேவன் வருவதற்கு முன்பாக வந்து விடுவார். ஒரு நபர் உண்டு, சாட்சியை வாழ்வார். அந்த சர்ச்சில் ஒரு நபர் இருக்கிறாருங்க. அதுக்கு சர்ச்சில் வந்து பார்த்தா பாலையான ஒரு ஐயா இருந்தார்.
இங்க வந்து அந்த பிரசங்கம் பண்ணும்போது அல்லேலூயா 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 சொல்லிட்டே இருப்பாங்க. ஒரு நபர் உண்டு, அவர் யாருங்க? அல்லேலூயா. யார் உண்டு? அது போல தேவன் சொல்ல வேண்டும், ஒரு நதி உண்டு, அது ஈர்க்காங்கள் உன்னதமான ஒரு வாசனைங்கிற ஸ்தலத்தை சந்தோஷிப்பிக்கணுங்க. நீங்களும் நானும் எதற்கு வரணும்? முதல்ல அவரை சந்தோஷப்படுத்த வரணும். உங்கள் கணவரை நீங்க சந்தோஷப்படணும். எப்படி இருக்கும்? உங்கள் மனைவியை சந்தோஷப்படுத்த அவருடைய முகத்துல எப்படிப்பட்ட ஒரு தெளிவு யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு பிரியமான ஒரு பொருளையோ, ஒரு 5 சவரம் ஒரு சாரம் ஆரம்பமா வாங்கி கொடுத்தா அவருடைய முகம் எப்படி யோசிச்சு பாருங்க. அது போல நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனை சந்தோஷப்படுத்தும்படியாக வரணும். எதுக்கு வரணுங்க? நீங்க சந்தோஷப்படுத்தணுங்க. அவர் சந்தோஷப்பட வேண்டும். காரணம் என்ன? நான் ஒரு நதி. அந்த நதி என்ன செய்கிறது? தேவனை சந்தோஷப்படுத்துகிறது. சங்கீதம் 65:9 வாசிங்க. தேவரே பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும். இந்த நதி எந்த நதியாய் மாறுகிறது? தேவ நதியாய் மாறுகிறது. எதுவா மாறுங்க? தேவ நதி. எனக்குள்ளே ஒரு தேவ நதியாக மாறுகிறேன். நான் சந்தோஷப்படுத்தும் போது யாராய் மாறுகிறீன்னா தேவ நதியா மாறு. அதுக்கு தேவனுடைய நதியா மாறுகிறீங்க. நீங்கள் தேவனை சந்தோஷப்படுத்தும் போது தேவ நதியாக மாறுங்க. அதோடு மாத்திரமல்ல, யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். சீக்கிரம் வாசிங்க. தேவவாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள். பாத்தீங்களா? ஒரு நதி ஓடுமிடமெல்லாம் ஆரோக்கியம். ஒரு நதி சந்தோஷப்படுத்த வேண்டும். அந்த நதி எப்படியே மாறுகிறது? தேவ நதியாய் மாறுகிறது. அந்த உள்ளத்துக்குள்ள என்ன வருதுங்க? ஜீவ நதி உள்ளத்திலிருந்து ஓட ஆரம்பிக்கும். எங்க வந்துச்சுங்க? இந்த நதி வந்துச்சு. என் உள்ளத்துக்குள்ள நதி ஓடிட்டே இருக்கிறதுங்க. என் பாத்திரம் நிரம்பி வருகிறது. எவ்வளவு சீஷர்கள் தேவனுடைய வார்த்தைகளை கேட்ட போது இருதயம் பொழுது விட்டு எரியுது. எரியுதுங்களா? வசனம் சொல்லும் போது பொழுது விட்டு எரிகிறதா? இவருக்கு என்ன பார்த்தா பேசுவார். இவருக்கு என்ன வேலை இருக்கு? இவருக்கு வேலை ஊழியம் தான். இதுல என்னுடைய வேலையில வந்து என்ன பண்றாருங்க? குறுக்கிடுறாங்க. இல்ல, என்னுடைய உள்ளத்துக்குள்ளாக ஜீவ தண்ணீர் என்ற நதி என்ன பண்ணாங்க? படிக்க மாதிரி ப்ளீஸ். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர். வேத வாக்கியம் சொல்கிறபடி விசுவாசிக்கணும். நாமே சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க யாருங்க? நீங்க நதி, ஓடுகிற நதி. இரண்டாவது நீங்க யாருங்க? தேவ நதி. தேவனுடைய வாசத்தலத்தை சந்தோஷிக்கின்ற நதி. நீங்க நதியா மாறுங்க. அதுக்கு நதியா. நம்முடைய சென்னையில ஒரு நதி இருக்கு. என்ன நதிங்க? சொல்லுங்க. கூவன் நதி. அதுக்கு பிரபலமானதுக்கு கூவன் நதி. அதுக்கு பெங்களூர்ல பாத்தீங்கன்னா காவேரி நதி. அதுக்கு காவேரி நதி. அங்க இருந்தா நமக்கு என்னதுக்கு நிறைய தண்ணிய ஓடுறதுக்கு. அந்த இதுல பாத்தீங்கன்னா நீங்க அந்த என்ட்ரன்ஸ் பாத்தீங்கன்னா அந்த ஓசுல இருந்து பண்ணுங்க ஒகேன கலந்து வர்றதுக்கு அந்த நதி என்ன பண்ணும்? அங்க விட்டு வந்து அப்படியே பிரிஞ்சு போகும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி வந்து பாத்தீங்கன்னா என்னை விட 2 மடங்கு ஹைட்டா இருப்பாங்க, ஃபேட்டா இருப்பாங்க. இறந்துட்டாங்க. அவங்களுக்கு ஞானசானம் கொடுக்கணும்ட்டு அவங்க ஒரு சிஎஸ்ஐ தான். அதுக்கு ஆண்டவர் அறிஞ்சவங்க தான். நான் போயிட்டு அவங்க கிட்ட பழக என்ன பண்ணாங்கன்னா அதான் சொல்றேன். எனக்கு கூட இங்க ஆங்கில ஞானங்களை அவங்க நல்லா படிச்சுட்டு ஒரு பெரிய லைப்ரரியுடைய எட்டவங்க பெரிய ஒரு 8-9 ஏக்கர்ல வந்து பெரிய ஒரு கிறிஸ்டியன் அசோசியேஷன். அது அவ்வளவு தோட்டங்கள் அவ்வளவு அருமையா இருக்கும். சின்ன சீசனெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்னதுல அவங்க ஃபேமிலி இருக்கு. அப்படியே திராட்சை பண்ணாங்க. அப்படியே பரிட்சை பண்ணாங்க கொடுத்தாங்க. இந்த டிஃபன் அந்த லஞ்ச் சாப்பிட்டு அந்த டின்னர்லாம் சாப்பிடும்போது ஃப்ரெஷ்ஷா கொண்டு வராங்க. அந்த நபர் எனக்கு ஒரு 15 வருஷமா பழக்கம். நான் போய் அவங்களோட பழக அவங்க கிட்ட நான் டீச் பண்ணதுக்கு அவங்க வந்து பெரிய டீச்சர்ஸ். யாருக்கும் அவங்க வந்து பெரிய நாலேஜ். நம்ம ஜெபம் பண்ண மாத்திரம் போவேன். அதுக்கு மாதந்தோறும் போவேன், ஜெபம் பண்ண போவேன். அவங்களுக்கும் என்ன ஒரு மாற்றம் எங்கிட்ட அவருடைய அண்ணன் வந்து என்கிட்ட ஞானம் எடுத்தார். அவருக்கு ஒரு 77 வயசு இருக்கு. அவருக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு பெரிய ஐஏஎஸ் ஆபீசர். அதுக்கு
அவர் பார்த்தா எனக்கு அவர் ஒரு சிஎஸ்ஐ அவ்வளவு ஒரு ஆங்கிலத்துல ரொம்ப ஒரு பெரிய படிச்சுவாங்க அப்படிலாம் பேச என்னால முடியாது. என்னை யோசிக்கும் போது தகுதி கிடையாது. அவர்களுடைய குடும்பத்துல பாதிக்கப்பட்டு பெங்களூர்ல இருந்து ஒரு 150 கிலோமீட்டர் ஆசன் ஒரு இடம் அங்க இருப்பாரு. மாதந்தோறும் நான் பெங்களூர் போனா அங்க போயிட்டு வருவேன். அப்போ ஒரு முறை எனக்கு ஞானசனம் நான் என்ன பண்ணது, ஞானசனத்தை பத்தி பேசவே இல்லை. அவனா கிறிஸ்துவம் யாருக்கு நான் பேசவே இல்லை. அவர் என்ன பண்ண ஸ்விமிங் பூல்ல போய் என்ன பண்ண ஞானசனனுக்கு கொடுங்கட்டு ஒரு முறை அவருக்கு நான் கொடுத்திருக்கேன். இது அவங்க கேள்விப்பட்ட பண்ணாங்க. அண்ணனே எடுத்துட்டாரு. யாருக்கு? என்னுடைய அண்ணனே வந்து பாஸ்டர் எடுத்தாரு. அந்த ஒரு இடத்துல பண்ணாங்க எனக்கு ஞானசனம் கொடுக்கணும். எங்க கொடுக்கணும்னா காவேரி ஆரம்பிக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல இருந்து என்ன பண்ண எனக்கு ஞானசனம் கொடுக்கணும்ட்டு ஒரு பிளான் வச்சு மைசூர்லாம் தாண்டி போகணும். பெங்களூர்ல இருந்து மைசூரை தாண்டி அந்த இடத்துக்கு போகணும். அந்த காவிரி நதி ஆரம்பிக்கிற இடத்துல போயிட்டு அவனுக்கு ஒரு ஆசை. அதுக்கு ஒரு சில 14 போனாங்க 14 யோர்தான்ல போய் ஞானசனம் கொடுக்கணும் விரும்பாங்களே, அது போல அவனுக்கு ஒரு ஆசை. பார்த்தீங்கன்னா என்னன்னா ஜான் ஒன்று அது கவனம் 2 மடங்கு ஹைட்டா இருப்பாங்க, ஃபேட்டா இருப்பாங்க. அது போல யாருக்க மாட்டாங்க. அவங்களோட கூட ஃபேன்லாம் அவங்களுடைய ரிலேஷன்ஸோட நல்ல ஜீப்ல அழகா போறோம். அப்படி ஒரு நாட்கள் அதெல்லாம் சந்தோஷமா இருக்கும். ஊழியத்துல வந்து நான் அநேக அந்த இயற்கையெல்லாம் பார்த்துருக்க ரசிச்சிருக்கேன். ஏன்னா ஊழியம் என்பது பார்த்து நான் சந்தோஷப்படுத்துவார் தேவன். எனக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் கொடுப்பார் தேவன். ஒரு மகிழ்ச்சியா இருக்கு அந்த காரியம்லாம். அவ போயிட்டு பார்த்தா அந்த ஆரம்பிக்குது பாத்தீங்கன்னா இவ்வளவு இதுக்கு மேல தண்ணி இருக்குது, போயிட்டு இருக்குது. ஒரு படிக்கட்டு நம்பி நிக்கிறேன். நான் விழுந்தவன் பயமா இருக்கு. அந்த அம்மா பாத்தீங்கன்னா உருவம் அப்படி இருக்கு. அவங்க என்ன செய்ய முடியும் சுமாருக்கு எனக்கு கால் வழிக்கு உள்ள என்ன பண்ண முடியும், கால் அடிச்சுன்னா போகணும். அந்த ஸ்டார்டிங்ல இருக்குதுங்க. அதுக்கப்புறம் அப்ப எனக்கு பயந்துட்டு ஃபர்ஸ்ட் அவங்க ஞானசாமி என்ன பண்ணவங்களுக்கு இந்த நதி போகிற இடமெல்லாம் ஆரோக்கியம். என்ன சொன்னால் இந்த நதி செய்கிறது தேவனை சந்தோஷிப்பிக்கிறது. இந்த நதி என்ன நதிங்க? தேவனுடைய தேவ நதியா இருக்கிறது. இந்த தேவனுடைய நதி மாத்திரமல்ல உள்ளத்திலிருந்து வருகிறது. நதி எங்கிருந்து வருதுங்க? இந்த லெவல்ல வரணும். அதாவது ஒன்று நான் நதியா மாறணும். அந்த நதி யாராய் வரணும்? ஒரு நதி உண்டு. அதுக்கு நீங்க கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க, இதுல ஒரு நதி இருக்கணும். அந்த ஒரு நபர் யாரா இருக்கு? ஒரு நபரா இருக்கிறீங்களா? ஒரு நதி உண்டு. அந்த தேவனுடைய நகரத்தையும் உன்னதமான வாசிக்கிற ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கிற வாழ்க்கை இருக்கணும். சபையில சந்தோஷப்படுத்துறாங்க. அல்ல வறுமையின் காலம், இல்லாமையின் காலம், ஆதாரமே குறைவா இருக்கிற காலம், சந்தோஷப்படுத்துற சபையில் கத்தரை பாடுவதில்லை, கத்தரை ஜெபிப்பதில்லை. வறுமையான காலம். வீட்டுல சுவர் இருக்கா, வாழை மேல பாத்தீங்கன்னா ஸ்டார் தெரியுங்க. அப்பேற்பட்ட வறுமையின் காலத்துல தவறாதபடி தேவனை சந்தோஷப்படுத்தி போட்டி நடக்காது. ஜபப்பதற்கு போட்டி நடக்கும். யார் சீக்கிரம் போகணும்ன்றதுல ஒவ்வொருத்தரும் ஓடி வருவாங்க. பைபிள் ஸ்டடி நடக்கும், ஓடுவோம், ஜபத்துக்கு ஓடுவோம். வறுமை நடுங்க. இன்னைக்கு நீங்க எல்லாம் நல்லா இருக்கிறீங்க. நாளைக்கு வறுமையினுடைய காலம். சந்தோஷம் என்னுடைய ஊழியர்கள் சந்தோஷப்பட முடியாது. ஒரு நாள் ஃபுல்லா வந்து பாருங்க, காலையில ஆராதனை, கொஞ்ச நாள் போய் வீட்டுல பண்ணுங்க, ரெஸ்ட் எடுப்போம், மறுபடியும் ஹாஸ்பிட்டல் ஊழியம் போவோம், ஓபனர் போவோம். அப்படியெல்லாம் தேவனை சந்தோஷப்படுத்தினோம். ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள். ஒரு நபர் உண்டு, அவன் ஏழை தரித்திரன். ஆனால் தேவனை நாம் சந்தோஷப்படுத்தணும். சங்கடம் இருந்தது, தவிப்பு இருந்தது, இல்லாமை இருந்தது, பெருமை இருந்தது, வறுமை இருந்தது. இவைகள் மத்தியிலே ஆலயத்திலே தேவனை சந்தோஷப்படுத்தும் பொழுது இன்றைக்கு என் வாழ்விலே ஒரு ஜீவ நதியாக எனக்குள் இருக்கிறபடினாலே எனக்குள்ள சந்தோஷம். உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிற வார்த்தைகளுக்கு சந்தோஷம். அதனால் விலங்குதான் இல்லைங்களா? உங்களுக்கு விலங்குங்களா? சீரியஸா சந்தோஷப்படுத்துங்க. தேவனை சந்தோஷப்படுத்துவோம். அவரை சந்தோஷப்படுத்துறீங்கன்னா நம்ம வாழ்க்கை சந்தோஷம். அதனால் நதி உண்டு. படியமான யோவான் 7:38 வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் எவனோ நதுங்க. அங்கே ஒருவனை பார்த்தோம், இங்கே யாரா இருந்தாலும் அவன் உள்ளத்துக்குள்ளாக ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். நதுக்கு நதிக்கு வந்துச்சுங்க, உள்ளத்துல வந்துடுச்சு. நதுக்கு உள்ளத்துல வந்துடுச்சு நதி. வாழ்க்கையிலே கர்த்தரை அனுபவிக்காமையே காலம் போயிட்டு இருக்குங்க. அந்த நாட்கள் அனுபவிச்சுதான் இன்னைக்கு அனுபவத்தோட பேசுறேன். அனுபவம் இல்லாம பேசல. நாட்கள் நாங்க சபையில வந்து
அந்த ஐயா ஆவிக்குரிய தகவல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவருக்கும் சங்கீதம் எடுக்க சொல்லுவாங்க. அந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் செலக்ட் பண்ணின போனாங்க, சங்கீதம் இந்த வாரம் நீங்க எடுக்கணும். 10 நிமிஷம் 12 நிமிஷத்துக்கு மேல நம்ம பேசுறது இவ்வளவு 12 நிமிஷத்துக்கு கூட எல்லாம் பேசி முடிச்சிடணும். அப்படி பேச டைம் ஆச்சு நீங்க ஆமேன்னு வரும். ஆமேன்னா ஒத்துழைப்பு தெரிஞ்சிடும், ஸ்டாப் பண்ணுறது. ஆமேன்னு சொல்லிட்டாங்கன்னா நிறுத்திடணும். அது போல ஒரு கண்டிப்பான ஒரு இடம். நல்ல பெரிய பெரிய ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த சங்கீதத்தை எடுப்பாங்க. எனக்கு ஒரு வாய்ப்பு, நான் போய் எழுப்பு. என்னை விட படித்தவங்க எல்லாம் இருப்பாங்க. அங்க கீழே இருக்கும் சொல்லுவாங்க, அண்ணன் நீங்க ஒரு எழுப்புதல் பிரசங்க எப்பயும் மாறிட்டீங்களே. நான் ஒவ்வொன்றையும் உணர்வோடு கூட என் வாழ்க்கையில் நடந்ததை வைத்து நான் பண்ணுவாங்க. அந்த 4 வாழலை என்ன பண்ண யோசித்த சாப்பிடும்போது ஒரு பெரிய அலை என்ன பண்ணாரு தேவன் வாக்குறாங்க. 2 நாள் பண்ணி அந்த காரியத்தை நான் யோசிச்சேன், மனசுல யோசிக்கிறேன். என்ன ஒரு இலையை எப்படி வச்சுட்டு நம்ம இலைய எல்லாம் பண்ணது நல்ல வெரைட்டிஸா நான் பண்ணிச்சு. எஃப்சி அன்னைக்கு ரொம்ப ஸ்டேட் பண்ண பண்ணிச்சுங்க. 2 அவர் நான் பண்ணிச்சுங்க. அவ்வளவு ஒரு காரியம் செஞ்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. நான் யோசிச்சேன் எதுக்கு மகளுக்கு தொந்தரவு பண்ண. ஆனா தேவ கிருபை என்ன பண்ணிச்சுங்க. அப்போ அந்த யோசனை எப்படி யோசிக்கும் போது அதை தேவன் படங்க உடனே பார்க்கிறார், கேட்கிறார், பதில கொடுக்கிறார். ஜீவ தண்ணீர் மனதிலே ஓடுகிறது. படிங்க. விசுவாசிக்கிறவர்கள் அடையும் போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இல்ல அது விசுவாசம். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள். விசுவாசிக்கிறவன் எவனோ, வேத வாக்கியம் சொல்லுகிறவன் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுடைய உள்ளத்தில் ஜீவ தண்ணீர் ஓடும் என்று சொல்லி பாரு. நமக்குள்ளாகவே அந்த தண்ணீரை அனுபவிக்க முடியும், அந்த பிரசனத்தை அனுபவிக்க முடியும். அது பார்த்தா இப்ப நம்ம தண்ணி நதியில போய் குளிச்சா எப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும். நீங்களா ஃப்ரெஷ்ஷா ஒரு நதியில போய் என்ன பண்ணிக்கிறீங்க, வெயில் அடிக்குது நல்லா, அதுக்கு சுத்தி வந்து நல்லா மரச்செடி கொடிலாம் இருக்கு. அந்த நதியில குளிச்சா ஓரம் வந்து இருக்கும், மனசு அவ்வளவு ஒரு குளிர்ச்சியா இருக்கும். அந்த தண்ணி கவனிச்சிருக்கீங்களா, உள்ளத்திலேயே வந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்க. வெளியே இல்லைங்க சந்தோஷம், எங்க இருக்கு, உள்ள வந்துடுச்சுன்னா நான் சந்தோஷப்படுத்துவேன். எனக்கு உள்ள அந்த சந்தோஷம் வரல, அதனாலதான் நமக்கு அவரை சந்தோஷப்படுத்துகிற அந்த ரகசியம் தெரியாம இருக்கிறது. சந்தோஷப்படுத்தும். போட்டி சபைகள் அப்படிதான் போட்டி நடக்கும். வேதத்தை படிக்கிறதுக்கு போட்டி நடக்கும். எனக்கு அவ்வளவு படிக்கவே தெரியும். என்ன பண்றதுக்கு எனக்கு ஒரு ஆவல், அதுக்கு படிக்கணும். என்ன பண்ணுங்க, வேதத்துல என்ன பண்ணுங்க, படிக்கணும். போட்டி நடந்துட்டு இருக்கும். ரயில் மாதிரி படிச்சு போயிட்டே இருப்பேன். சாப்பாத்தின் குமாராகி எலிசான்னு இருக்கும். நான் சப்பாத்தின் குமாராகி சப்பாத்தி எல்லாம் படிச்சுக்கிறதுக்கு சிரிப்பாங்க. காரணம் என்ன, உள்ளத்துல ஒரு ஆதங்கம். தேவனை பாடணும், தேவனை தேடணும், தேவனை துதிக்கணும், தேவ சமூகத்துக்கு ஓடணும் என்ற அந்த உள்ளத்தில் இருந்த அந்த ஆனந்தமானது மனதை எப்படி மாறுகிறது, நதியா மாறிடுச்சு. இதோ மாறிடுச்சு, நதியாய் மாறிவிட்டது. இந்த நதி போகிற இடமெல்லாம் சொல்லுங்க, நீங்க போற இடமெல்லாம் சுகம் தான், நீங்க போற இடமெல்லாம் சந்தோஷம் தாங்க, நீங்க போற இடமெல்லாம் சமாதானம் தானங்க. நீங்க பணம் கொடுக்க வேண்டாம், சமாதானம் கொடுத்தா போதும். நீங்க பணம் கொடுக்க வேண்டாம், சுகத்தை கொடுத்தா போதும். அந்த சப்பானிக்கு என்ன கொடுக்கணுங்க, பொண்ணு வெள்ளியும் கொடுத்தா அவனுக்கு அது போதுமா? இல்ல, நடக்கணும். சொல்லுகிறான், பொண்ணும் வெள்ளியும் என்கிட்ட இல்ல, இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட. அவ்வளவுதான். உங்களுக்குள்ள ஒரு மேன்மை இருக்கிறது. நீங்க நதியால் நீங்க போகணும் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நதி எங்கிருந்து போகிறதா? எசேக்கியேல் 47:1 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். இதோ வாசற்படியின் கீழ் இருந்து தண்ணீர் புறப்பட்டு. எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? ஆலயத்துடைய வாசல் இருந்து நதி போகுது. உங்க அனுபவம் எங்கிருந்து போக ஆரம்பிக்கிறீங்களா? ஆலய ஐக்கியத்திலிருந்து தான் அந்த ஆரம்பம் வருது. இதிலிருந்து போங்க, ஆலயத்தின் ஐக்கியத்துக்குள்ளாக, ஒழுங்குக்குள்ளாக, பயத்துக்குள்ளாக, கருத்துக்குள்ளாக, கவனத்துக்குள்ளாய் வருகின்ற போதுதான் அந்த ஆலயத்தின் வாசல் நதி போகுது. அந்த பிரசனம், தேவ பிரசனத்தோடு கூட நதி போகிறது. நதி போகின்ற இடமெல்லாம் ஆலயம். எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? ஆலயத்துடைய வாசல் இருந்து கீழே இருந்து நதி வருகிறது. உங்க வாழ்க்கையில கிறிஸ்துவ அனுபவம் எங்கிருந்து உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கும், மாற்றத்தை கொடுக்குங்க? ஆலய ஐக்கியத்திலிருந்து தான் மாற்றம் கொடுக்கும். 12 வருடம் அந்த ஆலயத்தின் ஐக்கியத்துக்குள்ளாக ஒன்றோடு ஒன்றாக ஊன்றி போயிருந்தபடினால்தான்
இந்த நதியாக மாறுச்சு. ஏதோ போல என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த அதோடு முடிவதல்ல, அந்த ஆலயத்திலே நான் ஒரு அங்கமாய் இருந்தேன். நீங்களும் நான் இந்த ஆலயத்தில் யாரா இருக்கணுங்க? ஒரு தூணா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. நீங்க ஒரு தனிப்பட்ட மனிதன் அல்ல, நீங்கள் உங்களுக்குரியவர் அல்ல. நீங்கள் யாருக்குரியவர் அறிந்தீர்களா? அவருக்குரியவர். நீங்க உங்களுக்காக அல்ல, அவருக்காக. நீங்க அவருக்காக வாழ்ந்து பாருங்க. கர்த்தர் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். எல்லாம் நடக்கும், கூடவே கொடுப்பார். அமைக்கி குடிக்கி சொல்லுங்க, அதையாவது சரிந்து கொடுப்பாருங்க. ஆலயத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும்? பெருக்குவோம். அந்த ஐயா சொல்லுவாரு, பழக்கமா நல்லா பெருக்கிறிய விடாது, நானுங்க நல்லா பெருக்கிறிய ரொம்ப பழக்கமா. வீட்டுல யோசிச்சு பாருங்க, அந்த நாட்கள்ல வீட்டுல ஆராதிக்கும் போது பாத்தீங்கன்னா பிள்ளைங்களா பெருக்குவாங்க. அந்த கார்னர் ட்ரெஸ் இருக்கிறதுக்கு அதை நல்லா பண்ணுவாங்க, பெருக்கணும். கவனம் அதுக்கு. கர்த்தருடைய ஆலய காலத்துல யார் கவனமா இருக்கணும்? சொல்லுங்க சொல்லுங்க. சம்பவிப்பது இந்த 6 மாதங்களில் என்னவென்றால், ஏதோ ஒன்று சம்பவிக்க போகிறது. எனக்கோ உங்களுக்கோ ஏதோ ஒன்று சம்பவிக்க போகிறது. சம்பவிக்க போகிறது. அதுதான் தேவ சித்தம். என்னுடைய மீட்கும் வருஷம் வார்த்தை சும்மா கிடையாதுங்க. ஒவ்வொரு வார்த்தையிலும் வல்லமை இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது, அற்புதம் இருக்கிறது, அதிசயம் இருக்கிறது. வார்த்தை சும்மா இல்லை. நான் பேசுகிற என்னுடைய சுய வார்த்தை சும்மா இருக்கலாம், இந்த வார்த்தை சும்மா இல்லை. காலையில ஜெபித்துக் கொண்டிருந்த முனைவு கமலை காணுகிட்ட அவசரம் முடிவில் விளங்கன்னு சொன்னார். அந்த வார்த்தை அவ்வளவா என் உள்ளத்திலே ஜீவ தண்ணீர் வந்தது போல ஒரு மகிழ்ச்சி கலங்கின. என்ன வார்த்தை? பொய் சொல்லாது, தாமதித்தாலும் காத்திரு, அது முடிவிலே விளங்கும். குறித்த காலத்துக்கு நான் சொன்ன ஆண்டவர் எவ்வளவு காலையா, ஒரு மேன்மைக்காய் நான் காத்திருக்கிறேனே. என் ஜனங்கள் எல்லாம் கீழே இருந்து ஆராதிக்கும்படியே காத்திருக்கிறேனே. எவ்வளவு ஏழை ஜனங்கள் வர முடியாமல் இருக்கிறதை காத்திருக்கிறேனே. எப்போது ஐயா? எப்போது? குறித்த காலம் உனக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. சம்பவிப்பது என்னவென்றால், அந்த நதி போகின்ற இடமெல்லாம் கெஞ்சி ஆண்டவர், எவ்வளவு ஜனங்கள் வெளியே இருக்காங்க, எவ்வளவு ஜனங்கள் வெளியே இருக்காங்க, இது மறைஞ்சிருக்கப்பா. எனக்கு கொடுத்த குடும்பத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். என் ஊழியத்தில் ஒரு பங்கு இந்த குடும்பம். என் ஊழியத்தில் வந்திருக்கிறேன், யாரும் ஒரு பங்கா இருக்கிறீர்கள். இதுவல்ல மேல வர முடியல, வர வேண்டிய மக்களால் வர முடியல, கால் வலியினால் வர முடியல, மூச்சு வாங்குகிறது ஆண்டவர் எங்களுக்கு என்று சொல்லி கதறுகின்ற வேளையில் சொன்னா, விளங்கும். என்ன விளங்கும்? எவ்வளவு விளங்கிச்ச உனக்கு. ஒரு வீட்டுல இருந்து அந்த வீட்டை காலி பண்ணுங்க என்று சொல்லும் போது நான் எனக்கு விளங்கல. எங்க ஊழியம் செய்ய போறேன்? அந்த வீட்டில் தான் ஏற போய் ஒரு 6 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நடத்தினோம். படிக்கட்டுலாம் உட்காருவாங்க. என்ன பண்ணுவாங்க? அன்னைக்கு நிறைய ஜனங்க வருவாங்க, படிக்கட்டுலாம் வந்து இருப்பாங்க. அதை காலி செய்யணும். அவங்க ரொம்ப சாப்பிட்டு என் மகனுக்கு திருமணம் செய்யறாங்க பாஸ்டர், நீங்க கொஞ்சம் காலி பண்ணிட்டா நல்லா இருக்கும். என்ன செய்ய முடியும்? விளங்கலங்க. இந்த வீட்டுக்கு கீழே இருக்கிற அந்த ஐயா கிட்ட வந்து, அலெக்சாண்டர் கிட்ட வந்து விளங்கல. என்ன செய்ய போறேன்? விளங்குச்சு. இங்க இருப்பது விளங்குச்சு. இன்னும் வழங்க போகுது குறித்திருக்கிறாங்க. இதுவல்ல, இதை விட அந்த வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, ஆபகம் 2ஆம் அதிகாரம் குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் இருக்கு. இந்த சபை அல்லங்க, இன்னும் இருக்கு. ஆமென் சொல்றீங்களா? அப்பதான் நீங்க இன்னும் சிறப்பா மாறுவீங்க. இது மேல வருத்தும் போது அலுப்பாதான் இருக்கு. எப்படி உங்களுக்கு மேல வந்து போதுதான் இருக்குங்க. இன்னும் இருக்கு. என்ன இருக்கு? இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஏதோ ஒரு மேன்மை நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாடியோடு கூட முடிஞ்சிருமா? இன்னும் இருக்குன்னு இந்த இடத்துக்கு கொண்டு வந்தா. இன்னும் இருக்குன்னு இன்னொரு காரியம் சொல்ல, இன்னும் இருக்கிறது, இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது போய் சொல்லாது, சாமதிக்குது, காத்திரு, அது நிச்சயமாய் வரும். இந்த வார்த்தை கால் சொன்னால் பாருங்க. அந்த வசனத்தை ஞாபகப்படுத்துறாரு.
எடுத்து நான் அப்படியே அந்த போன்ல பாக்குறேன் அந்த வசனத்தை. அது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அது ஒருவேளை ஓசியால இருக்குமா ஆபத்துல இருக்குமா யோசிக்கிற பட்டின மனசுல இல்ல ஆபத்து தான் படிச்சு பார்த்ததும் என்ன வார்த்தை ஐயா பேசுறீங்களே, வார்த்தை தானே தேவன். எந்த நேரத்துக்கு என்ன பேசுறாரு பாத்தீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். ஏற்ற சமயத்தில் சொல்லப்படுகிற சொற்கள் வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழத்தை சாப்பிட்டது போல இருந்தது. 4:30 மணிக்கு ஒரு பொற்பழத்தை சாப்பிடுறது போல இருந்தது. ஒண்ணுங்களை எங்க ஜீரோ, ஆனா ஒரு பொற்பழத்தை சாப்பிடுறது போல இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. இதுவல்ல ஊழியம். சம்பவிப்பது என்னவென்றால் நதியாய் ஓடும். நீங்கள் யாவரும் நதியாக ஓடணும், அதுதான் சம்பவிக்கும். அந்த சம்பவத்துக்குள்ளாக சம்பந்தம் இல்லாவிட்டால் வேறொன்று சம்பவிக்கும். உதயம் சொல்றது அந்த சம்பந்தத்துக்குள் நீங்கள் சம்பந்தம் இல்லாவிட்டால் சம்பவிப்பது வேறு. கர்த்தருடைய வசனம் இருபுறமும் கருக்கொள்ளப்பட்டது. பட்டயம் என்னையே வெட்டும் உங்களையும் வெட்டும். அதுக்கு ஒருத்தர் வெட்டி துண்டு துண்டா போனாங்க. அந்த கத்தி பார்த்து சொல்றாங்க அவ்வளவு சார்பா கொண்டு வராங்க. எங்கேயோ ஒரு ஊர்ல இருந்து கொண்டு வராங்க. நான் பார்த்துதான் இருக்கிறேன். இதெல்லாம் பார்க்க எவ்வளவு ஒரு மனுஷனுக்குள்ளாக இருந்தாங்க, அவ்வளவு இதுவா இருக்குமா அந்த மாதிரி. இது இருபுறம் கருக்குள்ள பட்டை நடுக்குது. எப்படி இருக்கு? சார்பு ஜாஸ்தி நடுக்கு. சொல்கிற எண்ணெயை வெட்டிடும். சொல்ல மாட்டீங்களே நீங்க வெட்டாம அப்படி இருக்கிறதுக்கு என்னையே வெட்டும். சொல்லுங்க கேட்கிற உங்களையே வெட்டும். தெரியுங்களா? வசனம் சும்மா இல்லை. வசனம் சும்மா பேசுறதுங்க. அந்த சும்மா பேசுறேன் அதெல்லாம் சும்மா ஒரு விளையாட்டுக்கா பேச. விளையாட்டுக்கு என்ன கிடைங்க? இது விளையாட்டு அல்ல, ஜீவன். வானத்தையும் பூமியும் உண்டாக்க தேவன் எவ்வளவு வெளியே இருக்காங்க. ஜனங்க கூப்பிட்டாரா? யாரை கூப்பிட்டா? உங்களை என்னை கூப்பிட்டாங்க. இந்த சாக்கியத்தை பெற்றிருக்கிற நான் சம்பவிப்பது என்னவென்றால் நதி எங்க ஆரம்பிக்குது? ஆலயத்திலிருந்து ஆரம்பிக்கணும். உங்க ஐக்கியம் உங்களுடைய உறவு எங்க ஆரம்பிக்கணுங்க? ஆலயத்திலிருந்து தான் உங்களுடைய ஐக்கியம் ஆரம்பிக்கணும். உங்களுடைய செயல் எங்க ஆரம்பிக்கணும்? ஆலயத்திலிருந்து ஆரம்பிச்சீங்கன்னா தான் உங்களுடைய செயல் எல்லாம் சகலமும் நல்ல ஒழுக்கமா மாறும். அதனால் நம் வாழ்க்கையில் செய்ய வேண்டும். ஆலயத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. அப்படி ஆரம்பித்து அந்த நதி போய்கொண்டே இருக்கிறது. எங்கே போயிடு சொன்னால் எடுத்து நாம் வாசிப்போம். அதே அதிகாரம் 47. பின்பு அவர் என்னை ஆலயத்தில் 48 வாசிச்சு எசேக்கியேல். அவர் என்னை நோக்கி, இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்தர வழியாய் ஓடி கடலிலே விழும். எங்க வனாந்தர வழியாய் ஓடும். அதுக்கு நதி எப்படி ஓடுதுங்க? வனாந்தர வழியெல்லாம் போகும். அதுக்கு அப்படியே சாஃப்டா போகாது. வனாந்தர வழியில போகும், பள்ளத்துல போகும், மேடுல போகும், பள்ளத்துல போகும், மேடுல போகும். அதுக்கு அந்த நதிக்கு என்ன இருக்கும்? ஸ்டெயின் இருக்கதான் செய்யும், தயார் இருக்கதான். சொல்லுங்க, சர்ச்சுக்கு வர்றதுக்கு தயாரா இருக்கு இல்லைங்களா? எப்படி இருக்கீங்க? யாரெல்லாம் ஃப்ரெஷ்ஷா என்ன பண்ணீங்க? தயார் இருக்கு இல்லைங்களா? இருக்குங்களா சிஸ்டர்? தயாரா இருக்கு வரும். அதுக்கு இந்த அனுபவம் இருக்குங்க. விரக்தியை கொடுக்கும், சோர்வை கொடுக்கும், களைப்பை கொடுக்கும், குழப்பத்தை கொடுக்கும். அதுக்கு இந்த ஐக்கியம் இருக்குங்க. நதி போகுதுன்னா எப்படி போகுதுங்க? பழத்துல போகுது, மேடுல போகுது, பழத்துல போகுது, மேடுல போகுது, வனாத்துல போகிறது. அதுக்கு முள் வழியாய் போகிறது. அது கொஞ்சம் ஸ்டெயின் தான். ஆலயத்துக்கு வருவது நமக்கு எப்படிதான் இருக்குங்க? கஷ்டமாதான் இருக்குமா? இருக்காதுங்களா? இருக்கிறவா சொல்லுங்களேன். இல்ல ஆட்டோமேட்டிக்கா எழுந்து துடிச்சு நான் பண்ணலான்னு 4 மணிக்கெல்லாம் தூக்கம் போச்சு. எத்தனை மணிக்கு போச்சுங்க? ஆவலா இருக்கிறேன். எப்படி இருக்கு? நானு ஆசையா இருக்கிறேன். காலையில வாசல் வந்து வசனம் இருக்கு, ஆசையா இருக்கிறேன். எப்படி இருக்கிறாங்க? 63 65 சங்கீதத்துல வாசிக்கும் பொழுது அதை படிக்க காலையில் ஒரு வசனம் இருப்பீங்களா? அந்த வசனம் நினைக்கிறேன். 3ஆம் வசனம் சங்கீதம் 65. உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கிறபடி உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்கிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாகும்.
63 படிக்க 63 இருந்து படிக்கும். இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருந்து உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன். ஆசையா இருந்து எங்க ஆலயத்துல ஆசையா இருக்கு, நிலங்க ஆசையா இருக்கணும். எங்க போயிருக்கீங்க? ஆசையாலாம் வந்தீங்க சொல்லுங்க, சொல்ல மாட்டீங்களே, சொல்லுங்க. உண்மைதானே? எப்படி வந்தீங்க நீங்க? சொல்லுங்க, சொல்ல மாட்டீங்க. ரோஷனி சொல்ல ஆசையா அப்படின்ட்டு அவன் தான் சொல்ல முடியும். அதுக்கு எழுந்து தலை வலிக்குது, அதுக்கு தலை வலிக்குது, அதுக்கு தலை அவனுக்கு எது மணிக்கு 5:45 எழுப்பிட்டு என்ன பண்ணுங்க, எது மணிக்கு எழுப்பிட்டாரு தைரியமா அவனால பண்ண முடியுங்க, சொல்ல முடியும் இல்லைங்களா? ஏதோ ஒரு மனசாட்சி தடுக்கிறது இல்லைங்களா? ஆனா சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆசையா வந்ததுனால என்ன கண்ட நானு? வல்லமையை கண்ட, மகிமையை கண்ட. காரணம் இங்க வந்தா என்ன பார்த்து என்ன இருக்குங்க? இந்த மூஞ்ச பார்த்து ஒண்ணும் கிடையாதுங்க. யார பார்க்கணும்? ரட்சகரின் அனுகிரகத்தை பார்க்கணுங்க. தேவனுடைய பிரசன்னத்தை பார்த்தீங்கன்னா நதி ஓடும். ஓடுகிற நதி எங்க ஓடுகிறது? வனாந்திர வழியில ஓடுகிறது. அதுக்கு ஓடிடும். அதுக்கு ஏன்னா யார பார்க்குது? தேவனை பார்க்குது. எப்படி பார்க்கறாங்க? ஆசையா பார்க்கறதுனால வல்லமையும் மகிமையும் பார்த்துடுவேன். இந்த மகிமையும் வல்லமை என்ன பண்ணுங்க? இந்த நதியை ஓட வைக்கும். நதி என்ன பண்ணுங்க? வல்லமை எனக்குள் மகிமை எனக்குள் என்ன பண்ணுங்க? வனாந்தரமா என்ன பண்ண பாய்ச்சி ஓடிட்டே இருக்க நதி நிக்காது. என்ன பண்ணாதுங்க? நின்றுட்டா நதிகள் என்ன கிடையாதுங்க? ஒரு இடத்துல தண்ணி முழுமையா நின்று விட்டாலும் கிடையாதுங்க. அந்த கொசு வரும், மற்ற இல்லாதமான தேவையில்லாததான் நம்மளுக்கு. இப்போ நம்முடைய நதி இருக்கு இல்லைங்களா, அது ஓடாது. அதுக்கு அது என்ன பண்றாங்க? எல்லாத்தையும் அந்த செடி கொடினாலுங்க எல்லாத்தையும் ஒதுக்குனால ஓட வைக்கிறாங்க. என்ன பண்றாங்க? ஏன் நாதனுடைய காய்கள் பார்க்கும் போது ஓடுவதற்கு வழி இல்ல இல்லையா? வழி அது போல நம்முடைய வாழ்க்கையிலே நதி என்ன செய்யணுங்க? ஓடணும்னா வல்லமையும் மகிமை இருந்தாதான் ஓட முடியும். அந்த வல்லமையும் மகிமை பெற வேண்டும் என்று சொன்னால் நான் ஆலய காரியம் பண்ணுங்க ஆசையா இருக்கணும், தேவனை மகிழ்ச்சி ஊட்டணும். நம்ம வாழ்க்கையில இந்த லெவல்லாம் வந்தாதான் நம்ம வாழ்க்கை ஓடுகிறது. படிக்க பார்ப்பது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருந்து உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. பாருங்க, அதுக்கப்புறம் ஜீவனை பார்க்கிலும், அதுக்கு ஜீவன் மேல எனக்கு தூக்கம் எனக்கு பெருசா தோணாது. அதுக்கு நான் ஃப்ரெஷ்ஷா வரணும். என்ன பண்ணணும்? எப்படி வரணும்? நான் எப்படி ஒரு நல்லா தூங்கி எடுத்து வரணுமா? ஃப்ரெஷ்ஷா அப்படிதான் நல்லா தூங்கி எடுத்து ஃப்ரெஷ்ஷா. இல்லாட்டி அங்க போனா அங்கிள் சொல்ற பிரசங்கத்துக்கு நம்ம தூக்கம் தான் வரும். அவர் சொல்ற பிரசங்கம் அப்படிதான் இருக்கு, நமக்கு தூக்கத்து தான் இல்ல இல்ல. ஜீவனை பார்க்கிலும் சரீரம் பெருசு கிடையாது. என்ன கிடையாதுங்க? நீங்க தேடினீங்க அதுக்கு ஸ்டார்டிங்ல அப்படி தூக்கம் வர மாதிரி இருந்தது. என்னாச்சுங்க? ஆனா தூக்கம் குறைஞ்சிச்சுன்னா தூக்கம் வர மாதிரி டயர்டா இருந்து பாட பாட துதிக்கனாச்சுங்க எல்லா களைப்பும் போயிடுச்சு. அதுக்கு எல்லா களைப்பும் காரணம் என்ன? ஜீவனை பார்க்கிற கிருபை. இந்த உடம்புல இருக்கிற என்னதுங்க? அதை விட கிருபை நல்லது. நான் பலவீனம் தான் என்னை பலவானாய் மாற்றுவான். இருக்கிற எந்த பலத்தோடு கூட போ அனுப்புகிறவர் நான் அல்லவா? அதனால் நம்முடைய வாழ்க்கையில கடைசியாக வாசிக்க மறுபடியும் எசேக்கியேல். வனாந்தர வழியாய் ஓடி கடலிலே விழும். அது கடலிலே பாய்ந்து விழுந்த பின்பு தண்ணீர் ஆரோக்கியமாகும். தண்ணி எதுவா மாறுதுங்க? ஆரோக்கியமா மாறுது. எதுவா மாறுதுங்க? ஆரோக்கியமா மாறிடும். அதுக்கு நீங்க எப்படி மாறுங்க? ஆரோக்கியம் உங்களுக்கு வரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நதி ஓடினாதான் ஆரோக்கியம். நதி ஓடாவிட்டா, நம்ம சென்னை நதி ஓடல ஆரோக்கியமா இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். அங்க கால்ரா வருது, நடுக்க வருது, எல்லா விதமான வியாதி எங்க வருதுங்க? நம்ம அந்த ஓரங்கள் இருக்கிற ஜனங்களுக்கு அதிக பாதிப்பு தெரியுங்களா? அந்த கூவ நதியில் ஓரத்தில் இருக்கிறதுக்கு ரோஷன் வயசு இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிளட் இக்மோல இருக்கு வீடு. எனக்கு பீரோ கட்ல ஆட்சி வருது. அந்த கொஞ்சம் தண்ணி மத்திச்சு பாத்தீங்கன்னா குடிக்கிறோம் மாட முடியுது. நம்ம நாம என்ன பண்ணாங்க? போயிட்டாங்க எங்க நதியில யோசித்து பார்த்து அதுக்கு சொல்றாங்க நாத்து அடிக்குது. அந்த நதியில போய் என்ன பண்றீங்க? நதியா இருக்கு எங்களுக்கு நிறைய தண்ணி அடிச்சு நிறைய தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு. மாடு எரும மாடெல்லாம் பிடிக்குது. ரோஷன் வயசு தான் இருக்கு. நாங்க போய் என்ன பண்ணாங்க? ஒரு 5-6 ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ண போயிட்டு பூமாத்துல போயிட்டு என்ன பண்றோம்? துடிக்கிறோம். இங்க
வடபழனியில் இருக்கிற ஒரு கோயிலிலேயே அந்த ஆத்துல குளிப்போம். யோசிச்சு பாருங்க. அப்போ நம் வாழ்க்கையை கர்த்தர் எதுவாய் மாற்றுகிறார்? நதியாய் மாற்றுகிறபடியினாலே நதி போகும். எந்த வழியா போகும்? வனாந்தரம் இருக்கும். வனாந்தரம் இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை, பலவீனம் இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை, பிரச்சனை இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை இல்ல இருக்கும். இதெல்லாம் மேற்கொண்டு நதியா பண்ணுங்க, போயிட்டே இருக்கணும். போனாதான் அதன் மூலமாக அந்த நதி போகிற இடமெல்லாம் ஆரோக்கியம் என்று சொல்லி பார்க்கிறோம். கடைசியாக ஒரு வசனம் வாசி முடிச்சுக்கலாம். எசேக்கியேல் 47:11 வாசிங்க. ஆனாலும் அதனுடைய உளையான பள்ளங்களும் அதனுடைய மடங்களும் ஆரோக்கியமாகாமல் உப்பாகவே விடப்படும். பாருங்க, நதி போகும்போது பள்ளத்துல போய் நம்ம தங்கிடலாம். பண்ணுங்க, மடகுகள்ல தங்கிடுறதுக்கு. மடகுனா பாருங்க, மடகு கீழே மீன் பிடிப்பாங்க. சேறு மாதிரி இருக்கிறதுக்கு எப்படி இருக்குது? சேறு இருக்கும். பாருங்க, நீங்க சேத்துக்குள்ள ஒரு மீன் இருக்கும், பாத்துருக்கீங்களா? நதி போல வந்து என்ன பண்ணுங்கன்னா அந்த ஏரியை தாண்டி பார்த்தா ஒரு சேர் இருக்கும். அந்த சேர் என்ன பண்ண போயிட்டு நல்லா பாத்துருக்கீங்களா? யாரும் பார்த்துருக்கீங்களா? அங்க பாத்துருக்காங்க. சேத்து விடுறது பெரிய பெரிய அதுக்கு இந்த மீனை குடிச்சுனா கூட அந்த சேரோட போயிடும். நீங்க பாத்தீங்களா? ஆமா, பாத்துருக்கீங்களா? அவ பாருங்க, இது போய் சேத்துல மாட்டிக்கிச்சுன்னா இதுக்கும் பிரயோஜனம் இல்லை, யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. ஆனா இதை யாராக அழைத்திருக்கிறா? நதியாய் அழைத்திருக்க. அதை பாருங்க, நீங்க யாரா இருக்கிறீங்க? நதியா இருக்கிறீங்க. நீங்க போயிட்டே இருக்கிற காலமெல்லாம் ஐயா 84 வயது நதியாவே போய் பலதரப்பட்ட நூற்றுக்கணக்கான ஜனங்களை கர்த்தருக்குள் ஆதாயப்படுத்த அங்க அந்த ஜனங்க பார்த்த ஒரு கருவாடு விற்கிறவங்க கூட பாருங்க அவ்வளவு ஒரு சாட்சியா இருந்திருக்காங்க. எவ்வளவு ஒரு எளிமையான மக்கள் எல்லாம் அந்த இடத்துல வந்து சந்ததி சந்ததியா இருக்கிறாங்க. அவன் நதியா இருந்தார். அது போல நம்ம எப்படி இருக்கிறாங்க? நதி போற வழியில வனாந்தரம் இருக்கும். ஆனா தேவனை சந்தோஷப்படுத்தீங்கன்னா அவங்களுக்கு சந்தோஷம் தான். நீங்க தேவ நதியா மாறணும். நீங்க தேவனுக்கு என்று ஆசையாக காரியங்களை செய்யணும். யாரும் அப்ப உங்களை வற்புறுத்தவே கூடாது. என்ன பண்ணக்கூடாதுங்க? ஞாயிற்றுக்கிழமை ஆட்டோமேட்டிக்கா 5:30 என்ன பண்ண எழுந்திருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஒரு சில 4 மணிக்கு எழுந்திருக்கணும். அதுக்கப்புறம் தூக்கமா வரவே உங்களுக்குள்ள இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கணுங்க. நடந்தே ஆகணும். 6 மணிக்கு ட்ரெயின். என்ன பண்றீங்க நீங்க? இல்லங்க 6:30 மணிக்கு போறேன், நிக்கமா ட்ரெயின்? போயிடும். மீட்டிங் போறீங்க, காலேஜ் போறீங்க, வேலை போறீங்க. இது என்ன? இது மாத்திரம் என்ன? யோசிச்சு பாருங்க. எவ்வளவு எதிர்பார்ப்போடு கூட தேவன் நமக்காக வெயிட் பண்றாரு தெரியுங்களா? எதிர்பார்க்கிறார். ஆசையா என் மகன் வருவாங்க, என்ன சந்தோஷப்படுத்த வருவாங்கன்ற ஒரு எண்ணத்தோட யார் இருக்கிறது? நான் இல்லை, நீங்க ஆராதிக்கிற தேவன் இங்க இருக்கிறார். அப்படி அந்த அனுபவம் வந்தாதான் நான் நதியா போக முடியும். நதி எங்க போனாலும் ஆமா ஆரோக்கியம் தான். ஒரு சகோதரிக்கு வந்து போதுனா ஹார்ட் ப்ராப்ளம், ஓபன் சர்ஜரி பண்ண வேண்டிய கண்டிஷன்ல இருக்கிறாங்க. ஜெபிக்க அந்த சுகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். நேற்று போன அந்த குடும்பத்தார் வந்து பல வருஷமா அவங்களுடைய வீட்டை விற்க முடியாம இருந்தாங்க. அது வழி கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது. அவருடைய கணவர் ரட்சிக்கப்படாம இருந்தார். நல்ல பக்திக்குரியவர். எனக்குரிய அந்த சகோதரி வீட்டுல 15 வருஷமா நான் அவங்க ப்ரேயர் பண்ண போவேன். அவ்வளவு ஒரு கடினமா கஷ்டத்தோட இருந்தாங்க. இன்றைக்கு நேற்று பார்க்கிற ஒரு ஊழியக்காரர் மாதிரி ஆயிட்டார். அதுக்கு கேட்டாரு, ஊழியக்காரர் மாதிரி ஆயிட்டு எவ்வளவு பாடுறாரு பாருங்க. அவர் அப்படி பாடிட்டு வர. ஆமா, நான் போகிற இடமெல்லாம் ரட்சிப்பு, நீங்கள் போகிற இடமெல்லாம் ஆரோக்கியம். அதனால் நீங்க சந்தோஷமா தேவன் ஆராதிங்க, ஆசையா வாங்க. கர்த்தர் அற்புதம் செய்ய நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நல்ல ஓய்வு நாளுக்காக சந்தோஷமான நாளாக உங்க பிரசனத்தில் எங்களை அழைத்துக் கொண்டு வந்து ஆராதிக்க வைத்த தயவுக்காக சோத்திரம். ஒரு நபர் உண்டு என்று என்னை பார்த்து சொல்கிறீர், ஒரு மகள் உண்டு என்று என்னை பார்த்து சொல்கிறீர். என்னை பார்த்து தான் பேசியிருக்கிறீங்க. என்னை சந்தோஷப்படுத்துவே. நீ சந்தோஷப்படுத்தும் போது சம்பவிப்பதெல்லாம் இனி பெரிய மாற்றங்கள், தடைகள் உடைக்கப்பட்டு இனி சம்பவிப்பதெல்லாம் ஆசீர்வாதங்கள், பிரச்சனைகள் மாற்றப்பட்டு சம்பவிப்பதெல்லாம் சமாதானம். ஆண்டவரே நடத்துங்க. நீ சம்பவிக்கிறது வாழ்க்கையில் தெய்வ திட்டம். ஆண்டவரே, தேவன் எண்ணுகிற எண்ணம் இனி எங்கள் வாழ்க்கையில் சம்பவிக்க போகிறது. நாங்களும் எங்களை தாழ்த்துகிறோம். சந்தோஷப்படுத்த ஆண்டவரே ஆசையை வருகின்ற அனுபவத்துக்குள்ளாக இந்த 6 மாதங்கள் நடத்து. இந்த 7வது மாதம் 3 மாதங்கள் முடிந்துவிட்டது.
இன்னும் இருக்கிற இந்த 7வது மாதத்துடைய வாரங்களையும் வருகின்ற மாதங்களையும் நாங்கள் இந்த அனுபவத்தில் கடந்து போகும்போது இந்த ஆண்டு எனக்கு நன்மை சம்பவிக்க போகிறது, மேன்மை சம்பவிக்க போகிறது, பிரச்சனைகள் மாற்றப்பட போகிறது, பரிபூர்ணமான சுகத்தை பெறுவேன். ஆண்டவரே, என்னுடைய ஒவ்வொரு வேலைகளையும் என்னுடைய உழைப்புகளையும் உயர்த்த பெரிய மாற்றங்களை கொடுக்க நீ நினைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட கர்த்தர் வருகை மட்டும் என்றென்றைக்கும் இருப்பதாக.